அவரை ஆதரித்து ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வெற்றியின் மூலம், இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றியின் மூலம் ஒரு புதுச்சேரியிலிருந்து ஒரு இளைஞரை, சிறிய வயது இளைஞரை நாம் பெருமையை நிச்சயமாக பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைவரும் தம்பி கே நாராயணசாமி அவர்களுக்கு ஜக்கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய தலைவரும் முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி தற்போது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்தும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் இளவமுதன் இணைப்பில் இருக்கிறார். இளவமுதன், வேட்பாளர் யார்? அவரை பற்றின விவரங்கள் என்ன? என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் போட்டியிடுகிறது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அதிமுக பாமக கூட்டணி கட்சியில் இவர் ஒதுக்கப்பட்டது. தற்பொழுது வேட்பாளரை கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். வேட்பாளர் பெயர் நாராயணசாமி, டாக்டர் நாராயணசாமி. இவர் இங்குள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியின் செயலாளராக இருக்கிறார். தொழிலதிபரான இவர் இளம் வயதை கொண்டவர். தற்போது அவரது பெயரை கட்சி தலைவரான ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். அவரது அறிவிக்கும் போது ஒரு இளைஞரை வேட்பாளர் அறிவித்திருக்கிறோம். அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க இது உதவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சில வாசகங்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவமுதன்.